ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த க்யூட்டான இயரிங் எப்படி மேக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஐபின், இந்த ஜிர்கான் ஸ்டோன், 3mm பால் பீட், கோல்டன் கலர் செயின் அண்ட் ஜம்பிங் ரிங். ஃபர்ஸ்ட் ஐபினை வச்சு ட்ராப்பில் இருக்க சென்டர் பீஸ் மேக் பண்ணிக்கலாம். ஐபின் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லூப்புக்கு பேரலாக இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மால் சைஸ் லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதை பெண்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இது இருக்கும். இந்த B7000 க்ளூ வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த லூப்பில் அந்த ஜிர்கான் ஸ்டோனை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை அதில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்டட்டோட பேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐபின் எடுத்து அதை பெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வச்சு இந்த நம்ம ஆல்ரெடி பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதை இந்த லூப் செட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம நல்லா அப்படி ஃபுல்லாக அந்த நெக்ஸ்ட்டு லூப் வரைக்கும் இதை சுற்றி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம அந்த இன்னொரு ஜிர்கான் ஸ்டோனை செட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் தொங்க விடுறதுக்காக இதை கரெக்டாக அந்த நம்ம அந்த நீடில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதை பெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். லைட்டாக அதை பெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த 7000 க்ளூ எடுத்து அதை வச்சு நம்ம ஜிர்கான் ஸ்டோனை அந்த பேஸில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி அந்த பேஸ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஒரு லென்த்தியான ஐபின் எடுத்துக்கலாம். அதில் 3mm பால் பீட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பீட் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வச்சு அகெயின் இதில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணி இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம இப்போ ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கர்வ் ஷேப்புக்கு இதை நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் கலர் செயினில் 2 பீஸ் 1.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம அதில் ஒரு லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லூப்பில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க செயினில் ஒரு பீஸை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அந்த லூப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு இருக்கிற இந்த லூப்பையும் ஓப்பன் பண்ணி இன்னொரு செயின் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கோர்த்துட்டு அதையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். நல்லா லாக் பண்ணிக்கணும். நல்லா லாக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் ஜம்பிங் ரிங் எடுத்துக்கிறோம். இதோட சைஸ் 4mm. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ராப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜிர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கர்வ் ஷேப் ட்ராப் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் அந்த செயினை அந்த சென்டரில் இருக்க ட்ராப்புக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஆட் பண்ணுற மாதிரி அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கீழே இருக்கிற ட்ராப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பேஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதையும் அந்த ஜம்பிங் ரிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜம்பிங் ரிங்கை நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்யூட்டான இயரிங் கிடச்சிரும். இந்த இயரிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.